அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நைட் டைம் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். நைட்டு கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாதான் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக மோட்டிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். கிச்சனில் பாத்திரம் விளக்குறது தான் பெரிய வேலையாக எனக்கு தோணும். ஆனால் வந்து பண்ணி தான் ஆகணும். நைட்டு பண்ணி வச்சுட்டு படுத்தாதான் அடுத்த நாள் காலைல ஈஸியாக இருக்கும் இல்லையா? பாத்திரம் கழுவும் போது தண்ணி எல்லாம் மேலே தெறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி ஷவர் போட்டுட்டா தண்ணி அவ்வளோவா தெறிக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல எல்லா பாத்திரத்தையும் ஃபஸ்ட்டே தேய்ச்சி வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் கழுவுவேன். ஃபஸ்ட்டு சின்ன பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பெரிய பாத்திரம்லாம் டக்குனே கழுவிடலாம். இந்த ட்ரிக்கை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் பாத்திரத்தை வந்து இந்த மாதிரி சேர விடாமல் உடனே கழுவிடுவாங்க. ஆனால் தனியாக இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கஷ்டம்தான். அதுவும் என்ன மாதிரி வந்து குட்டி பசங்களை வச்சுட்டு தனியாக இருக்கவங்கெல்லாம் வந்து இப்படி தான் சேர்த்து வச்சு தான் கழுவ முடியும். வேறு வழி இல்லை. தேய்ச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டோன்னா அப்புறம் பாத்திரம் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை சேர விடக்கூடாது. குக்கர் லிட்டு எப்போ கழுவினாலும் விசிலெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த ஹோலில் வந்து எதுவும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு தான் கழுவி வைக்கணும். நான் குக்கரில் சாப்பாடு வைக்கிறனால கண்டிப்பாக வாஷ் பண்ணும்போது இதை செக் பண்ணிவிட்டு தான் கழுவி வைப்பேன். பாத்திரம் கழுவிட்டே இருக்கும் போதே சைடில் வந்து பையனுக்கு பால்லாம் காய்ச்சி வச்சுருவேன். அப்புறம் அந்த பாத்திரத்தையும் உடனே நம்ம கழுவி வச்சிடலாம். அந்த வேலையும் முடிஞ்சுது. விளக்குன பாத்திரத்தெல்லாம் கவுண்டர் டாப்லேருந்து கீழே இறக்கி வச்சுட்டு கையோடு வந்து சிங்கையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். மோஸ்ட்டாக வந்து குப்பை டப்பா வந்து க்ளோஸ்டாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த குப்பை டப்பா அழகாக இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டேன். ஆனால் வந்து இதோட யூசேஜ் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப குட்டி ஸ்பேஸாக இருக்குது. அதனால வந்து அழகாக இருக்குன்னுலாம் எதுவும் வாங்கக்கூடாது. நம்ம யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாங்கணும். சிங்கை வாஷ் பண்ண பாத்திரம் விளக்குற ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்னு தனியாக ஸ்பாஞ்ச் வச்சுக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து ஏதாவது வேலை செய்யும்போது சாங்ஸ் கேட்குறது இல்லை ஏதாவது லிசன் பண்ணிகிட்டே இது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்ம பாத்திரம் விளக்குனதே தெரியாது. வேலை செஞ்ச மாதிரியே ஃபீலாக இருக்காது. டக்குனே முடிஞ்சிடும். இந்த வீடியோ பார்க்குற யாருக்காவது சாங்ஸ் கேட்டுகிட்டே வேலை செய்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 9:30க்கு தான் டின்னர் சாப்பிட்டோம். அதனால் கிச்சன் க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. நீங்கள் ஒரு வேளை ஒரு 8:30க்கெலாம் டின்னர் வேலையை முடிச்சிட்டிங்கன்னா உங்கள் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 10 o'clockலாம் படுக்க கரெக்டாக இருக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த லாங் வீடியோஸ் நிறையா போட ட்ரை பண்ணுறேன். வீடியோ எடுக்கும்போது நான் கவனிக்காம விட்டேன். நடுவில் வயர் போயிட்டுருக்கதை அதை இக்னோர் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் கவுண்டர் டாப் வந்து ரொம்ப சின்னது தான். ஒரே ஒரு லைன் கவுண்டர் டாப் தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து அதில் வைக்கிறனால ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளிப்பு போட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சிடலாம். க்ராசரிஸ்லாம் எடுத்து வைக்க தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கிச்சனில் பால் காயும் போது இந்த மாதிரி டயத்துலலாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா டைம் சேவிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நைட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு தூங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். போக போக நமக்கே பழகிடும். 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். எங்கள் வீட்டில் அதிகமாக காலியாகிற ஒரே பொருள் எக்கு தான். வரும்போது ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதையும் எடுத்து வச்சிடலாம். தோசைக்கல் எடுத்து ஓரமாக வச்சுட்டு டின்னருக்கு செஞ்ச குழம்பெல்லாம் சூடு பண்ணி ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறது தான். கிச்சன் க்ளீனிங்க்கு ரொம்ப ஈஸியான டிப் என்னென்னா, எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிட்டாலே பாதி வேலை முடிஞ்சிருச்சு. வேஸ்ட்டு எப்படி டிஸ்போஸ் பண்ணணுன்னா, வெட் வேஸ்ட்டு தனியாக, ட்ரை வேஸ்ட்டு தனியாக அப்படின்னு தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. வெட் வேஸ்ட் எல்லாம் வந்து உள்ளேயும், ட்ரை வேஸ்ட் வந்து வெளியிலையும் வச்சுருக்கேன். எப்போவுமே வீடு க்ளீனாக இருக்கும்போதோ இல்லை கிச்சன் க்ளீனாக இருக்கும்போதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. போட்டபடியே இருக்கும்போது தான் திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வந்துடுவாங்க. சில்வர் கேஸ் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்டெனன்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக வேலையாகும். ஸ்டவ் ரொம்ப மோசமான நிலமையில இருந்ததுனால ஸ்க்ரப் பண்ணி எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிளாஸ் டாப் ஸ்டவ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஒயிட் பண்ணி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி சில்வர் அடுப்புனா நம்ம இந்த மாதிரி கழுவுறதுல ஒரு பிரச்சனையும் வராது. குக் பண்ணும்போது ஸ்டவ்வோட பேக் சைடு வந்து ரொம்ப ஆயில் வந்து தெரிச்சு ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதையும் கையோட கழுவிட்டோம்னா நீட்டாயிரும். டெய்லி இதே மாதிரி பண்ணணும்லாம் இல்லை. நம்ம ஸ்டவ் வந்து க்ளீனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஜஸ்ட் வைப் பண்ணி எடுத்தாலே போதும். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய்.